அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பணம் யார்கிட்ட அப்படின்னு. அதோட என்னைய சொன்னார் இல்லையா, தம்பி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, இங்கே உள்ளவங்களாம் அவனை அடிமையாக்கி இப்படிலாம் வேலை வாங்கி கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவருடைய பணம். அவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பணம் என்னோட பணம்பா, நான் மருந்து மாத்திரை வாங்கலாம் வச்சுருந்தேன். அந்த காலத்தில் போட்டிருப்பாங்களே பட்டாப்பெட்டி, அந்த பட்டாப்பெட்டி மாதிரி ஒன்று போட்டிருந்தார். அவர் அந்த பட்டாப்பெட்டியை காட்டி சொன்னார், என்னுடைய பட்டாப்பெட்டியில் ஓட்டை இருக்குப்பா, டவுசரில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையின் வழியாக விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எனக்குள்ள அந்த புது சிருஷ்டியினுடைய மனநிலைமையை பார்க்க முடிஞ்சிச்சுங்க. எனக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், என்னமோ உலகத்தில் ஏதோ சாதிச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு அங்கே கிடச்சிச்சுங்க. அது புது சிருஷ்டியினுடைய கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய அந்த பலனை நான் பார்த்தேன். அந்த ஆவியினுடைய கனிகளில் சொல்லப்பட்ட சந்தோஷம் அதை நான் பார்த்தேன். ஆனால் என்னைய அந்த பணம் கிடைச்ச உடனே என்னுடைய சுயநலத்துக்காக என்னை பயன்படுத்தினுச்சு இல்லையா பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷனை ஜெயிச்சது அந்த இடத்துல. அந்த புதிய மனுஷன், பழைய மனிதனை புதிய மனிதன் ஜெயிச்ச விதத்தை நான் பார்த்தேங்க. எனக்கு மனசுக்குள்ள நிம்மதி, தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிறத மனநிலைமை அங்கே மாறி, இவங்க என்னைக்கு என்னை அனுப்புகிறாங்களோ அன்ன வரை நான் இன்னைக்கு வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத ஒரு மனநிலைமையை தேவன் எனக்கு அந்த இடத்துல கொடுக்க வைத்தார், உணர வைத்தார். தேவன் மாற்றத்துக்கு ஏதுவாக சிந்திக்கவும் செயல்படவும் வைத்தார். நான் கிருபை உள்ளவனாய் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல கீழ்ப்படைஞ்சேன். ஓகே, பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து ஆடு மேய்க்கிறது கிளம்பிட்டேங்க. ஆடை கடையிலேருந்து பத்திட்டு போகும் பொழுது என்னை பயமுறுத்தி விட்டாருன்னு சொன்ன இல்லையா பெரியவர், அந்த பெரியவர் என் பக்கமாக வந்து